Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வருஷத்தோட ஆகஸ்ட் மாசத்துல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட IAC-1 விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைய உள்ளது. இந்த கப்பல்கள்ல பயன்படுத்துவதற்கு அதிநவீன போர் விமானங்கள் இந்தியாவிற்கு தேவைப்படுது. இந்தியா இப்போ அந்த விமானங்களை தேர்வு செய்யும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. அதுல அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் இந்தியாவிற்கு FA18 Block 3 விமானங்களை வழங்க முன் வந்திருக்காங்க. இந்த விமானத்தின் சோதனை மார்ச் மாதம் நடக்க உள்ளதா செய்திகள் வந்திருக்கு. இந்த விமானத்தோட சிறப்பு அம்சங்கள், தாக்கும் திறன் மற்றும் இந்த விமானம் இந்திய கடற்படையின் தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்திய கடற்படையில IAC-1 விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இணைய உள்ளது. இந்த கப்பல்கள்ல பயன்படுத்துவதற்கு ஒரு அதிநவீனமான போர் விமானம் இந்தியாவிற்கு தேவைப்படுது. அடுத்து இந்திய கடற்படை இப்போ பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய MiG-29K விமானங்களின் ஆயுள் காலம் 2034 முடிவடையுது. அதனால இந்திய கடற்படை இந்த விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. இந்திய கடற்படைக்கு கிட்டத்தட்ட 57 போர் விமானங்கள் தேவைப்படுது. இந்த 57 போர் விமானங்களை சப்ளை செய்வதற்கு பிரான்சின் ரஃபேல் நிறுவனம் மற்றும் அமெரிக்காவின் போயிங் நிறுவனமும் போட்டி போடுறாங்க. ரஃபேல் நிறுவனம் ரஃபேல் எம் அப்படிங்கிற விமானத்தை இந்திய கடற்படைக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. போயிங் நிறுவனம் FA18 Block 3 அப்படிங்கிற அதிநவீன விமானத்தை இந்தியாவுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த FA18 Block 3 விமானத்தை போன வருடம் தான் அமெரிக்க கடற்படைக்கு போயிங் நிறுவனம் வழங்கினாங்க. போயிங் நிறுவனம் FA18 Block 3 விமானத்துல இந்தியாவிற்கு தேவையான அத்தனை மாறுதல்களையும் செஞ்சு தர ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. இந்த ஃபைட்டர் ஜெட் ஒரு கேரியர் பேஸ் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னா அனைத்து விதமான காம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸையும் செய்யக்கூடிய ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு அர்த்தம். குறிப்பா ஏர் டு ஏர் காம்பேக்ட், குண்டு வீசுதல், உளவு பார்த்தல் மற்றும் புலனாய்வு தகவல்களையும் திரட்ட முடியும். இந்தியா போயிங் நிறுவனத்தின் F-18 Block 3 விமானங்களை வாங்குறாங்க அப்படின்னா இந்தியா மற்றும் அமெரிக்காவின் உறவு மேலும் மேம்படும். இந்த FA18 விமானம் அதிக எடை மற்றும் அதிக அழுத்தத்தை தாங்கிக் கொண்டு செயல்படும் விதத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விமானங்களை இயக்குவதற்கு குறைவான சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் போதும். இந்த விமானத்தை 1 மணி நேரம் இயக்குவதற்கு ஆகக்கூடிய செலவும் மிகவும் குறைவா இருக்கு. இந்திய கடற்படை P8I பொசைடன் ரெகானசன்ஸ் விமானங்களை பயன்படுத்தி வர்றாங்க. இந்த விமானமும் ஒரு போயிங் தயாரிப்பு. அதனால கடற்படை FA18 Block 3 விமானங்களை வாங்கினாங்க அப்படின்னா கடற்படை ஆபரேஷன்கள்ல இந்த விமானங்கள் இணைந்து செயல்படுவது மிக எளிதா இருக்கும். P8I பொசைடன் விமானம் இப்போ கோவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய INS ஹன்சா கடற்படை தளத்தில இருந்து இயக்கப்பட்டு வருது. இதே கடற்படை தளத்துல தான் ரஃபேல் எம் விமானம் சோதிக்கப்பட்டு வருது. அதே போன்று மார்ச் மாதத்துல FA18 Block 3 விமானங்களும் இந்த கடற்படை தளத்துல வச்சுதான் சோதிக்கப்பட உள்ளது. போயிங் நிறுவனம் இப்ப கொடுத்திருக்க ப்ரொபோசலின் படி இந்தியாவுடைய மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமா விமானங்களின் பாகங்களை இந்தியாவில் தயாரிக்க சில திட்டங்களை முன் வச்சிருக்காங்க. இதன் மூலமா இந்தியாவில் உள்ள டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பெருமளவுல பயன்பெறுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால விமான பாகங்களுக்கான சப்ளை செயினை உருவாக்க முடியும். FA18 Block 3 விமானத்தோட மெயின்டெனன்ஸ இந்தியாலே செஞ்சு தருவதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு இந்திய நிறுவனத்துடன் இணைந்து. அது மட்டும் இல்லாம இந்த விமானங்களை இரவு மற்றும் பகல் நேர தாக்குதல்ல பயன்படுத்த முடியும். இந்த விமானத்துல உள்ள பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸை பயன்படுத்தி எதிரிகள் இலக்கு மீது மிகவும் துல்லியமான தாக்குதல் நடத்த முடியும். அதே போன்று எதிரி விமானங்களை இடைமறிப்பது மற்றும் ஒரு தாக்குதலின் போது குண்டுவீச்சு விமானங்களுக்கு க்ளோஸ் ஏர் சப்போர்ட் செய்வது, கடற்படை கப்பல்களை தாக்குவது, எதிரியின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை ஊடுருவி சென்று தாக்குவது, உளவு மற்றும் புலனாய்வு தகவல்களை திரட்டுவது போன்ற அனைத்து விதமான வேலைகளையும் இந்த விமானங்களை வைத்து செய்ய முடியும் அப்படின்னு போயிங் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த விமானத்துல ஒரு டேட்டா லிங்க் சிஸ்டம் இருக்கு. இதன் மூலமா கப்பல்
இல்லனா தரைத்தளத்துல இருந்து இந்த விமானங்களுக்கு தகவல்களை அனுப்ப முடியும். இந்த விமானத்தின் ஆயுட்காலத்தை அதிகரிப்பதற்காக பல டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் போயிங் நிறுவனம் செஞ்சிருக்காங்க. இந்த விமானத்துல அனைத்து விதமான தாக்குதல் ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். அதே போன்று புதிய வகையான ஆயுதங்களையும் எளிதா இந்த விமானத்துல இணைக்க முடியும். FA18 Block 3 விமானங்கள் பல போர்க்களங்கள்ல செயல்பட்டிருக்கு. இது ஒரு வார் ப்ரூவன் ஏர்கிராஃப்ட். இப்போ இந்த விமானத்தோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த விமானத்தோட எம்டி வெயிட் 14,500 கிலோகிராம். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 30,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்துல 2 ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் F414 GE 400 டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 2 இன்ஜின்கள் மூலமா 196 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதன் மூலமா இந்த விமானங்களால அதிக எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்தினால மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 1960 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல இந்த விமானங்களால பறக்க முடியும். இந்த விமானத்தோட அதிகபட்ச தாக்குதல் தூரம் 720 கிலோமீட்டர். அதிகபட்ச தாக்குதல் தூரம் அப்படிங்கிறது ஒரு விமானத்தால எவ்வளவு தூரம் பறந்து சென்று இலக்கை தாக்கிட்டு எரிபொருள் நிரப்பாமல் பேஸுக்கு திரும்பி வருவதுதான் அதிகபட்ச தாக்குதல் தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 3300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்தினால 50,000 அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்துல 11 ஹாட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 11 ஹாட் பாயிண்ட்ஸ் மூலமா 8050 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல்ஸ் மற்றும் பாம்ஸ் சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்துல ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல், மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு கிரவுண்ட் மிசைல், கிளைட் பாம்ஸ், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், லேசர் கைடட் பாம்ஸ், கிளஸ்டர் பாம் மற்றும் ஆன்டி ஷிப் மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்துல ஒரு அதிநவீனமான காக்பிட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஃபைட்டர் ஜெட்டோட காக்பிட்ல 11/9 இன்ச் டச் ஸ்கிரீன் இருக்கு. இந்த ஸ்கிரீனை பயன்படுத்தி எப்படி நம்ம மொபைல் மற்றும் டேப்ஸ் பயன்படுத்துறோமோ அதே போன்று விமானத்தை இயக்க முடியும். இந்த விமானத்துல ரேத்தியான் APG-79 AESA ரடார் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ரடார்கள் 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள விமானங்களையும் கண்டுபிடிச்சிரும். இந்த ரடார்கள் மூலமா ஒன்றுக்கும் மேற்பட்ட இலக்குகளை ஒரே நேரத்துல மிசைல்களை ஏவி தாக்க முடியும். இந்த விமானத்துல ஒரு இன்ஃப்ராரெட் சர்ச் அண்ட் ட்ராக் சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் எதிரிகளோட விமானங்களை கண்டுபிடித்து ட்ராக் செய்து தாக்கி அழிப்பதற்கு பயன்படும். அது மட்டும் இல்லாம இந்த இன்ஃப்ராரெட் சர்ச் ட்ராக்கிங் சிஸ்டம் மூலமா இந்த விமானங்களை எதிரிகளால கண்டுபிடிக்க முடியாது. இதன் மூலமா இந்த விமானத்தோட தாக்கும் திறன் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிஸ்டங்கள் மூலமா விமானத்தால ரடார்களை பயன்படுத்த முடியாத இடங்கள்லையும் 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள விமானங்களை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். அடுத்து இந்த இன்ஃப்ராரெட் சர்ச் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் மூலமா எதிரிகளோட ஆயுதங்கள் என்ன டெப்ளாய் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு டேங்கா இல்லனா ஆட்டோமேட்டிக் கிரனேட் லான்ச்சரா அப்படிங்கறதை கூட மிகவும் துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடித்து இதை அழிப்பதற்கு என்ன மிசைல்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கறதையும் இந்த சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணும். இந்த விமானம் இவ்வளவு அதிநவீனமான விமானம். அதனால இந்திய கடற்படை இந்த விமானங்களை வாங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா இந்த பகுதியில இந்திய கடற்படை ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாற வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.